இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். சிம்ம லக்கினம், மேச ராசி, லக்னத்தில் செவ்வாய், 2இல் சுக்கிரன், 3இல் கேது மற்றும் புதன், 4இல் சூரியன், 7இல் குரு, 9இல் ராகு மற்றும் சந்திரன், 11இல் சனி. இது ஒரு ஆண் ஜாதகம். ஒரு ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதியை வைத்து ஒருவரின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொல்கின்றோம். அதுவே ஒருவரின் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்குமா என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு லக்னம், லக்னாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியை வைத்து நாங்கள் சொல்கின்றோம். இங்கு லக்னாதிபதி சூரியன் 4இல் நட்பு வீட்டில் இருக்கின்றார். ராசியில் சந்திரன் நிழல் கிரகத்தோடு சேர்ந்திருக்கின்றார். ராசி அதிபதி லக்னத்தில் நட்பு வீட்டில் இருக்கின்றார். ஓரளவு நல்ல வாழ்க்கை அமையும். 5ஆம் வீடு தனுசு, அங்கு சனி பார்வை. அவர் 6 மற்றும் 7ஆம் வீட்டுக்குரியவரும் கூட. அதே நேரம் லக்னத்தையும் ராசி அதிபதியையும் அவர் பார்க்கின்றார். ஏற்கனவே எண்ண ஓட்டங்களோடு மனதோடு சம்பந்தப்பட்ட சந்திரன் நிழல் கிரக பாதிப்பில் இருக்கின்றார். 4 மற்றும் 9ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் லக்னத்தில் இருக்கின்றார். அது நட்பு வீடு, ஆனால் அவரது விரோதியின் பார்வையில் இருக்கின்றார். அப்போ லக்னம் 4 மற்றும் 9ஆம் வீடு, அந்த வீட்டுக்குரியவர் சந்திரன் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். பொதுவாக தந்தையை குறிப்பவர் சூரியன் நல்ல நிலையில் இருக்கின்றார். ஆனால் அவரின் வீட்டை அவரது எதிரி சனி பார்க்கின்றார். அவரது நண்பர் அவ்வீட்டில் இருக்கின்றார். ஆனால் அந்த நண்பருக்கு சனி ஆகாதவர். தந்தை சமமான சரீரமுடையவர், அதிகாரமுடையவராக இருப்பார். ஏனெனில் இங்கு சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை. தொழில்காரகன் சனி, அரச கிரகமான சூரியன் செவ்வாயை தொடர்பு கொள்கின்றார். அப்போ தந்தைக்கு அரசியல் தொடர்பு, அரச வேலை இருக்கும் என்று சொல்லலாம். ஆனால் பாக்கியாதிபதி செவ்வாய்க்கு பகை கிரக தொடர்பு, பாகிஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதிக பொருட்செல்வம் இல்லாத தந்தை இவருடைய தந்தை என்று சொல்லலாம். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். ஜாதகரும் அரச நிர்வாக வேலையில் இருப்பார், அழகானவர் என்று சொல்லலாம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன். ஜாதகரின் வார்த்தைகள் இனிமையானவை, மற்றவர்கள் விரும்பும்படியான வார்த்தைகளை பேசுவர். ஆனால் அங்கு சுக்கிரன் நீசம். புதன் கேதுவோடு சேர்க்கை, அதாவது 2ஆம் வீட்டுக்குரியவர் தனம், வாக்கு என்னும் 2ஆம் வீட்டுக்குரிய புதன் கேதுவோடு சேர்க்கை. இந்த ஜாதகரது வார்த்தைகள் ஸ்திரத்தன்மை இல்லாதவையாக இருக்கும் என்று சொல்லலாம். லக்னத்தோடு செவ்வாய் தொடர்பு, முன்கோபக்காரன். 3ஆம் வீடு சகோதரஸ்தானம், அங்கு புதன் மற்றும் கேது இருக்கின்றனர். அந்த வீட்டுக்குரிய சுக்கிரன் அந்த வீட்டுக்கு 12இல் மறைகின்றார். மிகவும் பலவீனமாகி நீசமாகி அந்த வீட்டுக்கு 12இல் மறைகின்றார். இளைய சகோதரத்தை குறிப்பவர் செவ்வாய், அவரை அவரது எதிரி பார்க்கின்றார். மூத்த சகோதர ஸ்தானம் 11ஆம் வீடு, அந்த வீட்டுக்குரியவர் புதன். அவர் அந்த வீட்டுக்கு 5இல் இருந்தாலும் நிழல் கிரக தொடர்பு. அந்த 11ஆம் வீட்டில் சனி இருக்கிறது. இங்கு சுக்கிரன் மற்றும் புதன் பரிவர்த்தனை கூட. பிறந்த சகோதரர்கள் இருப்பார்கள். ஆனால் உடன் பிறந்தவர்கள் ஜாதகனுடன் விரோதமுடையவராக இருப்பார்கள். அஷ்டமாதிபதி குருவாகி 7ஆம் இடத்துல இருக்கின்றார். அவர் 7ஆம் அதிபதி சனியை பார்க்கின்றார். இவரது மனைவி உள்ளூரில் இருப்பார், நல்லொழுக்கம் உள்ளவள். செவ்வாய் பரிவர்த்தனை மூலம் விருச்சிகத்துக்கு வந்தால் 8ஆம் பார்வையால் 7ஆம் அதிபதி சனியை பார்க்கின்றார். கொஞ்சம் மூர்க்க குணம் உடையவளாக இருப்பாள். 7ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு திரிகோணத்தில் இருப்பதால் நல்ல பெண், அஷ்டசாலியான பெண், நல்ல மனமுடைய பெண், ஒழுக்கமான பெண் என்று சொல்லலாம். சில சமயம் முன்கோபக்காரியாக இருப்பார் என்று சொல்லலாம். இந்த பெண்ணை திருமணம் செய்த பின் ஜாதகருக்கு வாழ்வில் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று சொல்லலாம். குழந்தைக்கு ஏங்குவாள் என்று சொல்லலாம். ஏனென்றால் சிம்மத்துக்கு 5ஆம் வீடு தனுசு, அந்த வீட்டை அஷ்டமாதிபதியின் பார்வையை வாங்கிய சனி பார்க்கின்றார். இருந்தாலும் அஷ்டமாதிபதியின் பார்வை இருக்கின்றது இல்லையா, அந்த பார்வையை வாங்கி சனி தொடர்பு கொள்கின்றார். அப்போது குழந்தைக்கு குழந்தை கிடைப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் 5ஆம் வீட்டை நேரடியாக தொடர்பு கொண்டு தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார். 5ஆம் வீடான தனுசுக்கு 5ஆம் வீடு மேசம், அங்கு நிழல் கிரக தொடர்பு ராகு இருக்கின்றார்.
பொதுவாக புத்திரகாரகன் இங்கு தனுசுக்கு 3 இருந்தாலும் லக்னத்துக்கு குரு 8 போய் இருக்கின்றார், மறைகின்றார். அப்போ குரு மறைகின்றார். குருவிற்கு 5 சனி. விருச்சிகத்தில் செவ்வாய் வந்தால் அந்த சனியை 8ஆம் பார்வையால் தொடர்பு கொள்ளுவார். அந்த சனி அந்த பார்வையால் லக்னத்துக்கு 5ஆம் வீட்டை பார்க்கிறது. அப்போ குழந்தை கிடைக்காது என்று சொல்லலாம். ஒருவேளை குழந்தை கிடைத்தாலும் நிலைக்காத, ஆயுள் குறைவாக இருக்கும் என்று சொல்லலாம். காரணம் புத்திர தோஷமாக இருக்கிறது. 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம், போன ஜென்ம கர்மாவை குறித்து காட்டுகிறது. 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் போன ஜென்மம் போன்றவற்றை குறிக்கிறது. கடந்த ஜென்மத்தில் இங்கு குரு கும்பத்தில் இருக்கின்றார். அப்போ அந்த ராசி கையில் கிண்ணம் அல்லது குடம் இருப்பது போன்ற காட்சியை கொடுக்கின்றது. இந்த ஜாதகர் திருப்பணி, ஆலய திருப்பணி செய்வதற்கென கூறி ஒவ்வொருவரிடமும் யாசகம் பெற்று, அதாவது திருப்பணி செய்வதற்கென்று மக்களிடம் சொல்லி யாசகம் கேட்டு மக்கள் ஆலய திருப்பணி என்றதும் சந்தோஷமாக கொடுப்பார்கள் இல்லையா? அப்படி தங்களுடைய, அதாவது தன்னுடைய நாட்டில் அவர் யாசகம் எடுப்பது மட்டுமன்றி இலங்கை, சிங்கப்பூர் போன்ற இடங்களுக்கும் சென்று ஆலய திருப்பணி செய்வதற்கு என்று கூறி நிறைய யாசகங்களை பெற்று, அதே நேரம் சிற்சில பொய்களையும் மக்களுக்கு கூறி யாசகம் எடுத்து வந்திருக்கின்றார். ஆலய திருப்பணிக்கென கொடுத்த மக்களின் காசை தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வந்து தனது மனைவி மக்களுடன் செலவழித்து நல்ல இன்பமாக வாழ்ந்து வந்திருக்கின்றார். பொய் கூறி இந்த மாதிரி யாசகம் பெற்றிருக்கின்றார். அது மட்டுமன்றி தீங்குகளை செய்கின்ற வேத மந்திரங்களை கற்று வரும்போது ஒரு பெண்ணோடு மோகம் கொண்டு அவளிடம் நயவஞ்சகமாக பேசுகின்றான். இவனுடைய தப்பான எண்ணத்தை உணர்ந்த அந்த பெண் இவனை வெறுக்கின்றாள். விலகி நடக்கின்றாள். இவன் ஆத்திரம் கொண்டு அந்த பெண்ணுக்கு சூனியம் செய்து ஒரு சாத்தானை ஓவிவிட அந்த பெண் நிம்மதி இல்லாமல் அந்த பேயால் உபத்திரப்பட அவள் மனது நொந்து வேதனையில், எந்த தீங்கும் செய்யாத எனக்கு பேயை ஏவி என்னை கொடுமைப்படுத்தி வேதனைப்படுத்துகின்ற அந்த பாவி மறுபிறப்பில் அவமானம் ஏற்பட்டு அவனுக்கு புத்திரர்கள் இருந்தாலும் நீண்ட காலம் வாழாது இறந்துவிட வேண்டும். அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து அவன் உற்றார் உறவினர்களால் அவமானப்பட வேண்டும் என்று வேதனையில் அழுது புலம்புகின்றான். தினம் இந்த மாதிரி கூறி அழுது புலம்புகின்றான். அது அவனுக்கு இந்த எண்ணத்தில் தோஷமாகி சுக்கிரன் நீசம். அவரே கர்மா ஸ்தான அதிபதியாக, அதாவது 10ஆம் வீட்டுக்குரியவராக கர்மஸ்தான அதிபதியாக அவரே வருகின்றார். அவர் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். பரிவர்த்தனை பிரகாரம் கேதுவோடு சுக்கிரன் இணைகின்றார். அவரோடு குருவும் சனியும் திரிகோண ரீதியாக தொடர்படுகின்றனர். செவ்வாயும் தொடர்படுகின்றார். ராகு லக்னத்தோடு சம்பந்தம், லக்னாதிபதியோடு சம்பந்தம். ராகுவோடு குரு, புதன் மற்றும் சுக்கிரனும் ஒரு வகையில் சம்பந்தப்படுகின்றனர். இது மேலே கூறப்பட்ட கர்மாக்களை சுட்டி காட்டுகிறது என்று சொல்லலாம். ராகுவோடு குரு, புதன் மற்றும் சுக்கிரனும் சம்பந்தப்படுகின்றனர். ராகு தசையில் ஆயுள் ஸ்தானாதிபதி குரு அந்த வீட்டுக்கு 12 இருப்பதால் அவருடைய தசை காலத்தில் ஜாதகருடைய சரீரத்துக்கு தீங்கு ஏற்படும், பிரச்சனை ஏற்படும் என்று சொல்லலாம்.